ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். மாதத்தோட முதல் நாள், மார்ச் மாதத்தோட முதல் நாள் சஷ்டி, வெள்ளிக்கிழமை. ரொம்பவும் ஒரு விசேஷமான நாள். எப்போவுமே மாதத்தோட முதல் நாள் நல்லா ஒரு பாசிட்டிவாக வெள்ளிக்கிழமையில் வருது. மகாலட்சுமி தாயாரோட அருளாலையும் முருகப்பெருமானோடைய அருளாலையும் இந்த மாதம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க. அதுலேயும் குறிப்பாக சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்வதற்கு இதுதான் காரணம். அது என்ன காரணம் அப்படின்றத வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. இது கண்கூடாக நடக்கிற விஷயம். இப்போ எங்கள் அண்ணாவுக்கும் குழந்தை இல்லாமல் சஷ்டியில் விரதம் இருந்து இப்போ ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குழந்தைய பார்க்க நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போவேன். முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணுறேங்க. அதனால் கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்ம எதை நினச்சி வழிபடுறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக இந்த சஷ்டி விரதம். இதனால் சஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை வரம் தரும் விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமான் அவதரித்தது அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் தான். ஆனால் சஷ்டி திதியை தான் முருகனுக்குரிய திதியாக சொல்லி எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க. வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தை மட்டுமே வைகாசி விசாகமாக கொண்டாடுறாங்க. சஷ்டி திதியை மட்டும் கேட்கும் வரங்களை தரும் வலிமை வாய்ந்த திதியாகவும், சஷ்டி விரதத்தை மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகவும், இதை முருகனுக்குரிய திதியாகவும் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காரணத்தை தெரிந்து கொண்டு முழு பக்தியோட சஷ்டி விரதம் இருப்பதால் கைமேல் பலன் கிடைக்குங்க. முருகன் அருள் எப்போதுமே நமக்கு துணையாக நிற்குங்க. சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவரது அருளை பெறுவதற்கும் உரிய மிக முக்கிய நாளாக சஷ்டி கருதப்படுதுங்க. திதிகளில் சஷ்டி திதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துன்பம் மனக்குறையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்றதும் ஐதீகங்க. வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு மாதத்துக்கு 2 முறை சஷ்டி திதி வருது. இதில் தேய்பிறை சஷ்டியானது துன்பங்கள் தீர விரதம் இருப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளுங்க. 15 திதிகள் இருந்தாலும் அதில் சஷ்டி திதி மட்டும் ஏன் முருகனுக்குரிய திதியாக சொல்லப்படுது அப்படின்னா இதற்கு அப்படி என்ன மகத்துவம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. திதிகளில் சஷ்டி திதியானது 6வது திதியாக இருக்குது. இதனால் அதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது 6 அப்படின்ற எண். 6ஆம் எண்ணுக்குரிய உரிய கிரகம் சுக்கிர பகவான். மகாலட்சுமிக்கு உரிய கிரகமாக சுக்கிர பகவான் கருதப்படுறார். இதனால தான் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா சுக்கிரனோட அருளை நிறைவாக கிடைக்கும், செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட சஷ்டியை வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுங்க. திருமணம், வாகனம், வீடு போன்ற மங்களகரமான சுகபோகமான விஷயங்களை தரக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான். எனவே திதிகளில் 6வதாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம். 16 பேர்களில் ஒன்றாக கருதப்படும் குழந்தை பேரு கிடைப்பதுடன் மீதமுள்ள 15 பேர்களையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்துக்கு உண்டுங்க. அதே போல் பூமி தொடர்பான விஷயங்களுக்கும் திருமணம், குழந்தை போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கும் காரணமாக சொல்லப்படுபவர் செவ்வாய் பகவான். இவருக்குரிய அதிதேவதை யாருன்னா முருகப்பெருமான் அப்படின்றதுனாலையும் 6 முகங்களால் 6 வகையான தொழில்களை செய்யக்கூடியவர் என்பதால் 6வதாக வரும் சஷ்டி திதி முருகனுக்குரியதாக சொல்லப்படுதுங்க. வேலையில் சேரது, வீடு மற்றும் வாகனம் வாங்குவது, மருத்துவ தொழில் தொடங்குறது ஆகியவற்றை செய்வதற்கு சஷ்டி திதி உகந்த நாளாக கருதப்படுதுங்க. குழந்தை பாக்கியத்தை அருளும் சஷ்டி விரதத்தை எளிமையாக கோவிலும் கடைபிடிக்கலாம். முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது விசேஷங்க. அதுவும் வெற்றியை தந்து தேவர்களின் குலத்தை காத்த இடம் அப்படின்றதுனால திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருக்கிறது கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுதுங்க. கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்க வீட்லேயே சஷ்டி விரதத்தை இருக்கலாங்க. வீட்லேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு பூஜை செஞ்சு விரதத்தை தொடங்கினாங்க. காலையிலேயோ அல்லது மாலையோ அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. வீட்டோட பூஜை அறையில் காலை மாலை 2 வேளைகளிலும் முருகன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணுங்க. ஷட்கோண கோலம் போட்டு அதன் மேலே விளக்கேற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பானதுங்க. முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாம்.
முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி வழிபடுவது சிறப்பு. அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான தினை மாவு, தேன் இதெல்லாம் வைக்கலாங்க. முடியாதவங்க பால், பழம் என்ன கிடைக்குதோ உங்களுக்கு நெய்வேத்தியமோ அதை வைக்கலாங்க. நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க காலையிலேயே பூஜையை முடிச்சுட்டு விளக்கை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு தாராளமாக போகலாங்க. சாயந்தரம் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடிச்சுக்கலாங்க. வீட்லேயே இருக்கிறவங்க விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லதுங்க. வீட்லேயே முருகனுக்குரிய பாமாலை, பதிகம், மந்திரம் இதெல்லாம் சொல்லலாங்க. குறிப்பாக கந்தசஷ்டி, திருப்புகழ் உள்ளிட்ட முருகனினுடைய சிறப்புகளை உணர்த்தும் பாடலை சொல்லலாங்க. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகழை பாராயணம் செய்யணுங்க. சஷ்டியில் விரதம் இருப்பதால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதோடு திருமண தடை விலக, செல்வ வளம் சேர்வதற்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். என்ன காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னாலும் சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் ஏறுமுகம் மட்டும்தாங்க இருக்கும். கண்கூடா இப்போ நான் சொல்லிக்கிட்டு வரேன், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட அகத்திய மகா முனிவர் அருளிய ஓம் முருகா, குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தில் ஒரு தரம் இல்லை ஒரு 2 தரம் சொல்லிவிட்டு முருகப்பெருமானை மனசார நினச்சிட்டு போங்க. நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக ஜெயமாகுங்க. முருகப்பெருமான் அந்த வேலோடு உங்களை காப்பார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். எல்லோருடைய வாழ்க்கையும் ஏறுமுகத்தில் இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.